ஒரு இது இருக்கு, பேச்சு இருக்கு, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கூட்டணி அமைக்க எல்லாமே நீங்களே சொல்றீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இதுக்கான முடிவை ஒரு நாள் நான் சொல்லுவேன். விஜயோட ப்ரொடியூசரா இருந்தவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. விஜயோட ப்ரொடியூசரா இருந்தவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஆனால் தாவேக்கால இப்போ ஒரு சில அரசியல் கட்சி பிரமுகர்கள்லாம் ஜாயின் பண்றாரு. விஜயோட அரசியல் பயணம் எப்படி போகும், அதுல நீங்க பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் அவங்க ப்ரொடியூசர் போய் இன்னொரு கட்சியில இணையறதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு புரியல. விஜயை நம்பி ஒரு மிகப்பெரிய KS செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஆனா விஜய் கூடயே பயணிச்சவர் அவரை நம்பி இல்லாம திமுகவில் போய் சேர்றாரு. அப்ப அது பலம் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு கருத்தியல் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கிற கோட்பாடுன்னு ஒன்று இருக்கும். அது அவங்கவுங்க எடுக்கிற தனிப்பட்ட முடிவு. இப்போ என் கூடவே இருக்கிறாங்க, எனக்கு பிடித்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா என்னோடவே பயணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும், அது அவங்களோட தனிப்பட்ட அரசியல் முடிவு. ஒரு கட்சியை நோக்கி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களோட தனிப்பட்ட தேர்வு, தனிப்பட்ட முடிவு. அதுக்கு பிறகு வந்து அவங்க மக்கள் பணி என்ன செய்யறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குரியதை தவிர ஏன் அந்த அமைப்புக்கு போனாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியது இல்லை. வந்து அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு. அதே கேள்வி நீங்க திருப்பி கேக்குறீங்க. அதுக்கான விடை அவரே நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அதையே நீங்க பதிலா எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். பாஜக எந்த கட்சிங்கிறத நான் ஒரு நாள் சொல்லுவேன். தாவேக்கா வந்து இன்னும் தேர்தலை சந்திக்கல. இப்போ அதிமுகவிலேருந்து வந்த செங்கோட்டையன் வந்து 30% வந்து வாக்குறுதி இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒன்னு, ரெண்டாவது வந்து அவங்க எப்படி கள வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க, களத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படிலாம் வேலை பயணிக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கான அனுமானங்களை எல்லா கட்சியும் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா நாங்க 50 விழுக்காடு இருக்கிறது, 100 விழுக்காடு, அதுல வாக்கு பதிவாகிறது 65லேருந்து 70க்குள்ள பதிவாகுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு கட்சியும் தன் இருப்பை பேசுவதற்காக நாங்க 35 விழுக்காடு, 30 விழுக்காடு, 33 விழுக்காடு என்று அவங்க தனக்கான வரையறை வச்சு பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தேர்தலின் போது, தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியும். அவங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய கட்டமைப்பை நகர்த்துவதும் அவங்களுடைய வேலையை செய்வதும் நம்ம யாரும் அதை தவறுன்னு சொல்லுவோம். நீதிபதி சாமிநாதனோட வந்து நீக்கணும் அப்படின்ட்டு மக்களவையில் வந்து எதிரணியில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு சொல்றீங்க. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று ஒரு நகர்வோடு சேர்ந்து அந்த கேள்வியும் வருது. அது எந்த மலை, அது கந்தருக்கான மலையா இல்லை வந்து உண்மையிலே அந்த சிக்கந்தர் மலையா, அப்படி இந்த மாதிரியான நிறைய சொல்லாடல்கள். நீங்க வரலாற்று தேடுதல் இல்லாம இது எதை சார்ந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து எந்த பிரச்சனையும் வராம அங்க இருக்கிற மக்கள், அங்க வாழ்றாங்கல்ல, இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து போயிட்டு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதுக்கும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க இணக்கமான ஒரு வாழ்வியலை வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல பிரச்சனை வருவதும் பிரச்சனையை உண்டாக்குவதுமோ அல்ல அதை சார்ந்து நீதிமன்றத்துக்கு போதும், இல்ல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது அதை இவங்க வந்து சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்கன்னு சொல்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் இணக்கமா இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற ஒரு புதர்க்கமான ஒரு சூழ்நிலையா அது மாற வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்க மக்கள் அது சிக்கல்னு சொல்றாங்களா, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுப்பாங்க, அந்த முன்னெடுப்பை அவங்க எடுக்கட்டும். அப்ப நீங்க மற்றவர்கள் துணை நிற்பதற்கு போய் துணை நில்லுங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எல்லா இடத்துக்குமே ஒண்ணுதாங்க, கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆத்மத்தையும் போயிட்டு நான் இந்த இடத்துல எனக்கு வணங்குவதற்கான ஒரு இடமா நான் பார்க்கலாம், இல்ல என்னுடைய மன அமைதிக்கான இடமா பார்க்கலாம். எல்லா கடவுளும் சொன்னது அன்பை தான் போதிச்சிருக்கு. அமைதியா இருங்க, நல்வழியா இருங்க, மற்றவங்களை காயப்படுத்தாதீங்க, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் எல்லா கடவுளும் சொல்லி இருக்கும் போது ஏன் இந்த பிரிவினை? ஒற்றுமையா இருங்க, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கன்னு தான் எல்லா இறையும் சொல்லுதுன்னா அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் அதை கவனிக்கணும். இதை வைத்து அரசியலாக்குவது என்பது முற்றிலுமாக தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று.